தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனம் 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அதிசயமானவரை இந்த காலவேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமித்து தேவனை நோக்கி துதிக்கிறோம் சுவாமியே. அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரை, இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இந்த நாளில் நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய நீண்ட நாட்களாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே நன்மைகளை கர்த்தர் கிடைக்க பண்ணும்படியாய் இன்றைக்கு அதிசயமானவர் ஆண்டவரே, உம்முடைய அதிசய கிரியைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே கர்த்தர் அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குஷ்டரோகியுடைய கையை ஆண்டவரே ஒரு பிறந்த குழந்தையின் கையை போல மாற்றின தேவனுக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வியாதிகளை நீக்குவது உமக்கு லேசான காரியம். அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதே போல ஆண்டவரே பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறீங்க. உம்முடைய அதிசய செயல்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசயமான உம்முடைய வல்லமை நிமித்தம் ஆண்டவரே வேலையில உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வை கர்த்தர் இந்த நாளில் நீங்க கட்டளையிட போறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளிலே கர்த்தர் அதிசயங்களை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரிட்டு வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் உம்முடைய அதிசய செயல்களை கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே செய்கிறபடினால் நன்றி அப்பா. குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா பிரிவினை இல்லாதபடிக்கு கர்த்தர் அன்பை கொடுக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாய் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் விலக்கி ஆண்டவரே குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் கட்டளையிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.